This video is sponsored by Pro Kids Cars and Bikes. அது என்னமோ எனக்கு தெரியல. என்னதான் கஷ்டம் இருந்தாலும் நான் டிராவல் பண்ண இந்த டிராவலிங் மெமரிஸ் தரக்கூடிய அந்த மூமெண்ட்டு, அந்த ஹாப்பினஸ்ஸு இது எல்லாமே சேர்ந்து அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே கரைச்சிருது அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் நான் டிராவல் பண்ண எல்லா இடமுமே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாகவும் நல்ல ஒரு குட் மெமரிஸும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன மாதிரியான ஹாப்பினஸை நாங்கள் ரிசீவ் பண்ணோம், எந்த இடத்துக்குலாம் டிராவல் பண்ணோம், என்ன மாதிரியான மெமரிஸை கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு ஒரு எபிசோடோடைய தம்ப்நெயில் வந்து விசிபிளாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய மெமரிஸை நீங்கள் பார்த்து நீங்களும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு எங்கே ட்ராவல் பண்ணி போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே திருவண்ணாமலையிலேருந்து ஒகேனக்கல் போய் சேர போகிறோம். அந்த சேர்ற டைமில் என்னெல்லாம் நாங்கள் பார்த்தோம், எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கேன். வாங்க நம்ம இன்னைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். குழந்தைங்களே உதிராங்க இருப்பா. இங்கே பாருங்க, காலைல நம்ம வரும்போது ஒரு ஜனம் கிடையாது, நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்தோம். இப்போ எவ்வளோ பேர் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம குளிக்கிறதுக்கு பயந்தோம்ல, இங்கே பாருங்க பசங்க பாருங்க செம்ம ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க செம்ம ஜாலியாக குளிக்கிறாங்க. கிணத்துல குளிச்சதுல வந்து சரியான பசி. திருவண்ணாமலை கிராஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஜங்ஷன்லேயே வந்து நம்ம ஒரு கடையை பார்த்துட்டேன், ஒரு பாய் கடை ஒன்று பார்த்தேன். ஸோ அந்த பாய் கடைக்கு தான் வந்துருக்கேன். இதில் சிக்கன் பிரியாணி இருக்குனாரு, சிக்கன் பிரியாணி வாங்கிட்டேன். 2 லெக் பீஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. பிரியாணி சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறேன். அவர் வெங்காயம் என்ன சொன்னார், தயிர்னு சொல்லிடுவா. உங்களுக்கே தெரியும், நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ ஃபுட்டு ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஃபுட்டு நல்லா இருந்தது அப்படின்னா அந்த கடையை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் நம்ம கொடுப்போம். பட் இந்த ஃபுட்டு வந்து எனக்கு பிரியாணி மாதிரியே தோணலை. அதுவும் இல்லாமல் சாப்பிட்டதில் அந்த டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதனால இந்த கடையை பற்றி நான் எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்க விரும்பல. இங்கேருந்து நாங்கள் சாப்பிட்டு திருவண்ணாமலை ஜங்ஷன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒகேனக்கலுக்கு நம்ம ட்ராவலிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுனா டோல் பிளாஸ் எனக்கு தெரியலங்க. நான் நேம் போடல. ஸ்கேன் ஆயிடுச்சு. இப்படி நாங்கள் அந்த டோல்கேட்டை தாண்டின உடனே ஒரு தர்பூசணி கடையை பார்த்தோம். ஸோ அதனால வண்டி யூட்டன் போட்டு ஒரு 2 தர்பூசணி பீஸும் கூடவே சின்னதாக கட் பண்ணி பிளேட்டில் வச்சிருக்கக்கூடிய அந்த பிளேட்டையும் வாங்கிட்டேன். சாப்பிடுங்களா? சாப்பிடுங்க. ஆரியனோ ஒரு பீஸ் டபுளா? நோ, எத்தனை கிலோ ஆகுச்சு? நமக்கு இந்த குச்சினா செட் ஆகாதுங்க. இதே கையில் எடுத்தோமா? சரியான வெயில் இல்லை, முடியல. ரோடு பாருங்க, ஒரு காலத்துல எல்லா ஹைவே ரோடுமே இப்படிதான் இருந்தது. இப்பதான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றோம்னு சொல்லிட்டு எல்லா மரங்களையும் வெட்டிட்டாங்க. எவ்வளவு மரம் இருக்கு பாருங்க. எங்கன்னா உங்களுக்கு வந்து வெயில் உள்ள இருக்கா, ஃபுல்லா நிழல் தான். எனக்கு ஏசின்னா கூலா இருக்குது தெரியுமா இந்த ஒரு ரோட்ல வந்த உடனே. இப்ப நான் வந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் நீட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படிதான் இருக்கு. மரங்கள் ஃபுல்லா செம்மையா பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் ஃபுல்லா வெயில் தெரியும். வந்ததுல போட்டோ எடுக்க மறந்தேன், வீடியோ எடுக்க மறந்தாச்சு. ஷார்ட்டா எண்டில் வந்து வீடியோ எடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம வந்து ஒகேனக்கலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. இன்னும் கரெக்டாக 11 கிலோமீட்டர் காட்டுது. கேட்டில் வந்த உடனே வந்து இது என்ட்ரிக்கே வந்து 100 rupees வாங்கியிருக்காங்க காருக்கு. ஃபுல்லாக மங்கீஸ். ஐயோ தான் விட போறான்.
மங்கி பேர் எவ்வளவு மங்கி இதுடா யாரு குட்டி குஸ்மானோட இதுடா ஸ்லோ பண்ணோட முடிஞ்சு போச்சு யாஸ் நான் ஜன்னல காருல எகிரி குச்சிருவாங்க எச்சரிக்கை வாகனங்கள் மெதுவாக செல்லவும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் ஒகேனக்கல் வருது நானும் வருது ஒகேனக்கல் நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் வரும் நீ அதுக்கு முன்னாடி வந்துருக்கியா நடிக்கிறவிய டூருக்கு நான் என்னோட ஸ்கூல் டேஸ்ல வந்திருக்கேன் ஆனா எனக்கு சுத்தமா எதுவும் ஞாபகம் இல்ல அப்படியா ஆமா என்னோட 10th எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் பண்ண டைம்ல பொங்கலுக்கு வந்து ஐயோ இங்க பாரு என்ன மாதிரி இது செம்ம 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 தெரியுது சைடு வியூ கரெக்ட் இது இதாகுது மக்களே இங்க பாருங்க சீனரி பாருங்க சும்மா வேற லெவல்ல இருக்கு அப்படியே அந்த மவுண்டைன் வியூஸும் அந்த லுக்கும் பார்க்கறதுக்கு எப்பா சான்ஸ் இல்லைங்க அமேசிங்காக இருக்கு சரியான வியூவு சுற்றி மவுண்டைன் தான் இந்த சைட்லேருந்து ஃபுல்லாக மவுண்டைன் தான் நடுவில் ஏதோ அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏதோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எலக்ட்ரிசிட்டி பில்ட் பண்ணுறதுக்காக ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம கீழே போகிறோம் அந்த இந்த டவுனில் போயிடும் செம்மையாக இருக்குங்க லொக்கேஷனு அருமையான லொக்கேஷன் சூப்பராக இருக்குது ஆனால் இங்கேயும் பாருங்கள் நம்ம மக்கள் என்ன தான் சொன்னாலும் கீழே குப்பையை கொட்டி வச்சுக்கிறாங்க பூரா பிளாஸ்டிக் அது இது ஐயோ என்ன இவ்வளோ போட்டு வச்சுருக்கானுங்க தப்பாங்கடா இப்படி அழகா வளைஞ்சு போற ரோட்ல நாங்க இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே போய்கிட்டே இருந்தோம். ஆனா எங்களுக்கு தெரியாது ஒரு 1/2 கிலோமீட்டர்ல இந்த இயற்கையோட அதிசயம் எங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு. திரும்ப வருவோம்ல. ஆமாமா திரும்ப இந்த ரூட்டுக்கு தானே வரும். பாருங்க இங்க பாருங்க எதிர்க்க பாருங்க யானை பாருங்க. ஐயோ மறந்து போயிட்டேன். இங்க பாருங்க யானைய பாருங்க எதிர்க்க. இப்பதாங்க படிச்சேன் யானை இருக்குது அப்படின்ட்டு. எப்பா எப்பா இப்படி பக்கத்துல நிக்குதுங்க. ஐயோ நான் சும்மா விளையாடு இல்ல சீரியஸா நான் அங்க இதுல படிச்சேன் யானை இருக்குன்னு படிச்சேன். பார்த்தா வேற அத்திரப்பள்ளி மாரி வருமானே. ஆமா இருங்க யூ டர்ன் போடுவோம் மறுபடியும். அரே பாய் இங்க தாங்க போர்டு போட்டு இருந்தது. அந்த போர்டு தான் லெஃப்ட் சைட்ல. அதோ யானைகள் நடமாடும் பகுதின்னு போட்டிருந்தது. இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பக்கத்துல நிக்கும் அப்படின்ட்டு. எங்கப்பா இங்க பாரு ஐயோ அன்சா பாயில சொல்லாதீ கிளவி. ஜூம் பண்ணிடு. வாசல்ல உட்காந்துக்குதுங்க. வேற லெவல்ல நிக்குதுங்க எங்களுக்கு பின்னாடி. கேமரா தெரியுது உங்க போன்ல தெரியுது. கேமரா நீ போன்ல எடுத்துக்கோ. இல்ல ரொம்ப நேரம் நம்மள பாக்குது வேறங்க. ஆனா நிறைய வண்டிக்கு நிக்குது நிக்க கூடாது இந்த மாதிரி பிடிச்சு சாப்பிடுது. ஆமா சரி ஓகே நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாம். நம்ம கிளம்புவோம். நம்ம ரெண்டு அடுத்தடுத்து எல்லாரும் நிப்பாங்க. போலாமா? இருங்க இப்ப சாப்பிடு. கலையை பிச்சு அழகா எடுத்து சாப்பிடு. இயற்கை அவன் லைட் அடிக்கும் எதுவும் தெரியல. அவள் தான் விட்டுரு பார்த்தா. எவ்வளவு பிரம்மாண்டம். எலிஃபென்ட் வாடா இந்த இடம் திட்டுறாருங்க. அவர் திட்டுறாரு வண்டியில வர பின்னாடி திட்டுறாரு. கிளம்பி வாடா இந்த பக்கம். இல்ல பைக்ல இருக்கிறவங்க கிட்ட பைக் அவர் ரொம்ப பக்கத்துல யானைக்கு பக்கத்துல கொண்டு போய் நிறுத்துறாரு பைக். யானை நிக்குது இந்த லெஃப்ட் சைடுல ஓரமா தான் இருக்குது. எல்லாரும் கவனிக்கிறாங்க. அந்த ரைட் சைடுல இருக்கு. அது நிக்குது பாருங்க. உங்க கண்ணுக்கே தெரியும் பாருங்க. செடி பறிச்சு சாப்பிடுது பாருங்க. இங்க நிக்குது. இப்படி வந்துட்டீங்களா? ஆமா ரொம்ப நன்றி. யானை என்னாச்சு எல்லாம் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி அவன் பைக் லைட் வந்து கண்ணுல அடிக்கும். அது லைட் ஆஃப் பண்ண சொல்லி திட்டுறாரு. வாடா இந்த பக்கம் அப்படின்றாரு. கேட்க மாட்டாங்க.
எல்லாரும் நின்ட்டாங்க பாருங்க. எல்லாரும் இப்ப இதுல என்னன்னா ஒண்ணு யானைய பாக்கிறதுக்கு நிக்கிறாங்களா இல்ல யானை நம்மள எதனா அட்டாக் பண்றதுக்காக போய் நிக்கிறாங்களா? பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அன்சா. நான் வர நக்கெல்லாம் சொல்றேன் அத்திரப்பள்ளியில பாக்காத யானை, அதிரப்பள்ளியில பாக்காத யானையா அப்படின்னா கரெக்டா பார்த்தா யானை பக்கத்து ரோட்லயே நின்று சாப்பிட்டுட்டு இருக்குங்க. நான் இங்கெல்லாம் வந்து யானை இருக்குமான்னு யோசிச்சேன். அதை போட இங்கெல்லாம் எப்படா யானை இருக்கும்னு யோசிச்சு கரெக்டா சொல்றேன். என் ஒய்ஃபும் சொல்றா என்ன அதிரப்பள்ளி மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி வாயை திறக்கல பார்த்தா லெஃப்ட் திருப்பள்ளியில ரொம்ப தூரத்துல இருந்தது, நல்லா அப்படியே உள்ள இருந்தது. இப்போ வந்து நல்லா பக்கத்துல இருந்தது. நம்ம வண்டி எதிர்பார்க்கவே இல்லை. இது ஒரு சர்ப்ரைஸ் எங்களுக்கு இந்த டிராவல் இந்த ட்ரிப்ல. ஒகேனக்கல் வந்தாச்சு கிட்ட வந்துட்டோம். மூணார் பார்த்தோம்ல அந்த மாதிரியே இருக்கு. ஹோட்டல் தமிழ்நாடு 500 மீட்டர்ல இருக்கு. இங்கதான் அவனுக்கு போன் பண்ணணும். புக் பண்ணிட்டேன் ப்ரோ. ஒகேனக்கல்னு இல்லைங்க, நம்ம எந்த டூரிஸ்ட் பிளேஸ் போனாலும் இந்த மாதிரி ரூம் புக் பண்ணுறதுக்காக போகிற வழியிலேயே இந்த மாதிரி நிறைய பேர் நிற்பாங்க. நம்ம ஆல்ரெடி ரூம் புக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் புரிஞ்சுப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு சில யூடியூப் சேனலில் நான் பார்த்துருக்கேன், அவங்கள வந்து ரொம்ப திட்டுறதும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அது பண்ணாதீங்கன்னு திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ணுறதும் அவங்கள வந்து ஹர்ட் பண்ணும். நான் ஒத்துக்கிறேன், ஒரு சிலர் வந்து ஸ்கேம் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பட் எல்லாருமே அப்படி கிடையாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர்கிட்ட கால் பண்ணி நம்ம பேசி ஒரு ரூம் ஒன்று பார்த்து வச்சுட்டோம். ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கோம். ஆனால் நான் இன்னும் பே பண்ணல. ஃபர்ஸ்ட் ரூமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறதுனால இப்போதைக்கு நம்ம காரை கொண்டு போய் அங்கே பார்க் பண்ண போகிறோம். காரை பார்க் பண்ணிட்டு அப்படியே ரூமையும் புக் பண்ணிட்டு நைட்டு வந்து அந்த ஒகேனக்கலோட ஸ்ட்ரீட் உள்ள போகலாம், போயிட்டு டின்னர் சாப்பிடலாம், கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ரெடியாக போகிறோம். ஃபைனலாக நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் பேரடைஸ்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து என்ட்ரன்ஸ்லேயே அந்த 4 ரோடு பிரியும், இங்கே வந்து கை காட்டுவாங்க. ஸோ காட்டுற இடத்துலேயே வந்து இங்கே வந்துடலாம். ஸோ இதான் நம்பரு. அதுக்கு நீங்கள் பெஸ்ட் டேரெக்டாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எந்த நம்பருக்கு? ராமமூர்த்தின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. வந்துட்டு பேசுங்க, காஸ்ட் பேசுங்க. அவர் பார்த்துட்டு ரூம் என்ன ரூம் வேணுமோ அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் சொல்லுவார். டிஃப்ரெண்ட் பட்ஜெட்டில் உங்களுக்கு காஸ்ட் இருக்குது. ஸோ ஏசி ரூமு நான் ஏசி ரூமு அதெல்லாம் இருக்குது. அதே போல் சீசன் பேஸ்ட் வந்து உங்களுக்கு காஸ்ட் வந்து மாறும். இங்கே ரூம் வந்து பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா காஸ்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடுனா பார்த்து தாராளமாக புக் பண்ணிங்க. கம்மி பட்ஜெட்டில் பண்ணுற ஒரே லாஜிக் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆமாண்ணா, 3000-4000 கேட்பாங்க. அப்படியா? சரி, நம்ம ஃபேமிலி பட்ஜெட் தகுந்த மாதிரி சிம்பிளா பண்ணிக்கிறோம். சரி, ஓகேண்ணா. ஸோ ஃபேமிலி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ நம்ம சேனல்ல இருந்து யாராவது இங்கே வரீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் டேரெக்டாக இங்கே கால் பண்ணி ஒருவேளை நீங்கள் வரதுக்கு முன்னாடி கூட கால் பண்ணி புக் பண்ணிட்டு கூட வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒகேனக்கல்ல வந்து ரூம் எடுத்தாச்சு. நல்ல ஒரு பெரிய பெட்டு, லாங்கான பெட்டு. நான் ஒரு வண்டி ஓட்டுறதுனால அப்படியே கூட ரெஸ்ட் எடுக்கலாம்னு அப்படியே சாஞ்சிட்டேன். ஸோ ஏசி ரூமு. ஸோ இங்கே வந்து ஒகேனக்கல்ல வந்து ரூம் எடுத்தாச்சு. நல்ல ஒரு பெரிய லாங்கான ஒரு பெட்டு. ஸோ படுத்தாச்சு. ஸோ நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஈவினிங் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 டே காஸ்ட் பே பண்ணிங்க. நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அதனால் உட்காந்து நம்ம நாளைக்கு காலைல ஒகேனக்கல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இங்கே பாருங்க அனஷா, பாருங்க அனஷா என்னடா ஐஸ்கிரீம். இங்கே பாருங்க ஐஸ்கிரீம் சாக்லேட் ஃப்ளேவரு. இங்கே வந்து 45 ரூபீஸா. மகர குப்பை தானே, கீழே போடக்கூடாது. எனக்கு ஐஸ்கிரீம் நீ மட்டும் சாப்பிட்ற. இருந்தாலும் ஆரிஃப் டிஃப்ரெண்ட் டேஸ்ட், அனுஷா டிஃப்ரெண்ட் டேஸ்ட். 45 கொடுக்குறோம். இங்கே பாருங்க சிலிண்டர் கிரைசிஸே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா ஃபுல்லாக வந்து கட்டையிலே போட்டு பக்காவாக ரெடி பண்ணிடுவாங்க. கட்டையில் தானே பண்ணுறாங்க. எப்பயுமே கட்டையில் தான் பண்ணுவோம். எந்த யானை கிட்ட தான் தப்பிச்சு கொண்டு வர்றது? உங்க சொத்து ஐஸ்கிரீம் இப்போ மாடு ஒன்று ஐஸ்கிரீம் கேட்க போகுது பாரு. ஆனால் இங்கே இருக்கிற மாடுலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கொம்புலாம் பயங்கரமாக இருக்கு. இல்லை அந்த எதிர் சந்திலடா. சரி முதல்ல வழி விடுங்க அதுக்கு. எப்போ இவ்வளோ பெரிய மாடு பாருங்க. ஹை ஹை சொன்னா எப்படி என் சாமர்த்தியம் பாருங்க, அங்கே போய் தேடுது. அன்சா ஆரியை போய் தேடுது. யார் எட்டி பார்க்காத, ஆரி எட்டி பார்க்காத, வந்துரு. மாடு துரத்துதுங்க இவங்க 3 பேரை. நான் சாப்பிடவே இல்லை. மெயின் எப்பயுமே ஹைலைட்டடா ஒகேனக்கல்ல படகு சவாரி, அடுத்து நீர்வீழ்ச்சி, அப்புறம் தொங்கு பாலம், அப்புறமா உன்னதான் தேடி வருது. ஏய் ஓடாதீங்க ஓரம் போயிடா. யாஸ் ஹரி ஓரம் போய். என்ன இது மாடு பின்னாடி சுற்றுது. சரி ஓகே, என்னென்னா படகு சவாரி, அப்புறம் வந்து ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி, அப்புறம் தொங்கு பாலம்னு ஒன்று இருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஒகேனக்கல் மீன் கண்காட்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் முதலை பண்ணை இருக்கான்.
ரவுடியா இருப்பாங்க போல இருக்குது. எப்படி தேடி வந்து பத்தியா சொன்னேன் சீல கடையில இல்ல சந்தில இல்ல அவ்வளோதான்ல கடை. ஓகே லாட்ஜ் தான் இருக்காரு இப்போ. அப்போ கடைங்களா அவ்வளோதானாங்க கடைங்களா அந்த இடம் தானே அவ்வளோதானா? ஆமா இப்போ டாய்ஸ் சாப்பாடு கடை இருக்கும் போல அவ்வளவுதான். பிளஸ் ரூம் பாருங்க நாங்க ஒருத்தவங்களோட போன் சேவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி என்னன்னா அங்க ஒரு பைக் இருக்கு. அந்த பைக்ல வண்டி போன் வந்து வெளியவே அதுவும் வெளியவே ரிங் ஆயிட்டே இருக்கு. இல்ல சொல்லலாம்னு பார்த்தாலும் சரி பக்கத்துல யாருமே இல்ல. பாருங்க போன் ரெஸ்கியூ பண்றோம் நாங்க. அங்கேயே இருங்க போயிடாதீங்கன்றாங்க. யாருதுன்னு தெரியலங்க இந்த போன் அந்த பைக்ல வச்சு அப்படியே வெளியவே ரொம்ப நேரமா ரிங் ஆயிட்டு. நாங்க ஆக்சுவலி ரிங் ஆகும்போது இங்கேருந்து போயிட்டோம். இங்கேருந்து ரிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த சைடில் போயாச்சு. போனதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ வரேன் மறுபடியும் அங்கே ரிங் ஆகிட்டே இருக்கு. வேற யாராவது பார்த்து எடுத்துட்டு போயிட்டாங்க என்ன பண்ணுறது. அதனால நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து இந்த ஃபோனை காப்பாற்றிக்கணும். ஆமா பாஸ்வேர்டு போட்டிருக்கா இல்லை பாஸ்வேர்டு போட்டிருக்கான்னு கேட்குறேன். நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணிட்டாருன்னா ஓகே. இல்ல ஒரு லேடி தான் பேசுறாங்க. அவங்க தம்பி போனா. ஓ சரி நம்ம பாட்டுக்கு எடுத்து கொடுத்துட்டு வேற எவனோ வந்து பிரச்சனை பண்ண போறாண்டி. யாச்சு வரேன் எப்படி பாரு ஸ்டேஷன் கூட போறாங்க. நான் வீட்டு இல்ல வருவோம் யார் என்னதான் பேசுறாரு. வேற இருக்கிற வண்டியில இருந்து வேற போன இல்ல நாங்க கவுண்டர் தான் சார் அந்த ஆர்ச் கிட்ட நின்றுட்டு இருக்கோம். ஓகே கரெக்டான ஆளுகிட்ட குத்துறேன். ஏன்பா எவ்வளவு நேரம் போன் அடிக்க தெரியுமா? நல்ல காலம் நாங்க வந்தனால எடுத்து வச்சுட்டு சரி வரட்டும் கால் வரட்டும் வெயிட் பண்ணிருந்தோம். அங்கேயே தான் இருந்தேன். பாத்துருப்பீங்களா நாங்க வரும்போது. இப்போ உரிய நபரிடம் போனை ஒப்படைத்தாச்சு. போன் ரெஸ்கியூ சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம். இந்த மாதிரி உங்க போனை போய் அவருக்கு ஊக்கு குத்தப்படும். சூப்பர் சீரியஸா குட். ஸோ ஃபோன் வந்து ரொம்ப நேரமாக இங்கே இந்த நான் கூட கவனிக்கல பைக்கில் இருந்தது. கரெக்டாக பார்த்து சரி எடுத்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தேன். கரெக்டாக ஃபோன் வந்துச்சு வந்ததும் ஒருத்தரை பார்த்து இப்போ வெரிஃபை பண்ணி மொபைலை கொடுத்து யாருன்னா என்ன கமெண்ட்ல கொடுப்பாங்க நீ ரொம்ப பெரிய ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு எத்தனை போறதை விட்டு என்னடா நீ அப்படின்னு. நாங்க வந்து எப்படின்னா கொஞ்சம் நேர்மையான கொஞ்சம் நேர்மையான இல்ல ரொம்பவே நேர்மையான. ஐயோ கடவுளே இல்லைங்க எப்பவுமே மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு வந்து எங்களுக்கு எல்லாமே பெரியவங்களாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் என் பசங்களையும் நான் வளர்த்துருக்கேன். நாங்க எப்பவுமே மத்தவங்க பொருள் ஆசைப்படும். அது எவ்வளவு காஸ்ட்லியாவனா இருக்கணும். என் பையன் சொன்னா பாருங்க பேராசை பெருநஷ்டம். 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டா 1000 ரூபாய்க்கு அல்ல வேட்டு பாரு. அந்த மாதிரி பண்றவங்க நம்ம வியூவர்ஸ்லாம் எப்பவுமே நம்மள மாதிரி இருப்பாங்க. ஹானஸ்ட் வியூவர்ஸ். இது என்ன மேட்டர்னா என் பொண்ணு வந்து அவனை வந்து கோத்து விட்டா. இப்போ போனை எடுத்துட்டு பையன் வந்து வேற ஒரு விஷயத்துக்காக உள்ள போயிருக்கான். இவன் வந்து போனை எடுத்துட்டு வந்து தேடி கண்டுபிடிச்சி இப்போ வந்து அந்த பையன் என்ன பண்ணாரு அவன் கூடவே ஒருத்தன் வந்து நான் கிளம்பி வந்து இங்கேயா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி தொத்தின்னு போய் வீட்டுக்கு போய் ஊக்கு தான் என் வயசு சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபோனை தொலைஞ்சு போச்சுன்னா யாசிட்டு சொல்லுங்க. யாஸ் உங்களுக்காக வந்து ரெக்கவர் பண்ணி கொடுப்போம். ரெஸ்கியூ டீம் நாங்க. சரி ஓகே ரொம்ப பெருசா பேசணும். நம்ம போயிட்டு சாப்பிடலாம். பர்த்தா இட்லி வேக வச்சு போடுறாங்க. என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. நாங்கள் எப்போ ட்ரிப்புக்கு வெளியே போனாலும் சரி உடனே ஒரு ஹோட்டலை செலக்ட் பண்ணி பொதுவாக சாப்பிட மாட்டோம். அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் கிட்ட எந்த ஹோட்டலில் நல்லாயிருக்கும் ஃபுட் அப்படின்னு கேட்டு அவங்களோட சஜஷன் பேஸ் பண்ணி தான் அங்கே போய் சாப்பிடுவோம். பட் மதியானம் நம்ம சாப்பிட்டது மட்டும் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நம்ம ஹைவேலேயே கொஞ்சம் நிறுத்தி அங்கே சாப்பிட்டதுனால அதை பற்றி தெரியாமல் போச்சு. இந்த ஹோட்டலுக்கு நம்ம அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் கிட்ட கேட்டு தான் வந்திருக்கோம். இந்த ஹோட்டலில் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. இந்த ஹோட்டலில் ஃபிஷ் வறுவல்லேருந்து மீன் குழம்பு, தோசை, இட்லி அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் ஐட்டம் எல்லாமே இருக்குது, பரோட்டாவும் சேர்த்து. ஒகேனக்கல்ல இருக்கக்கூடிய ஹோட்டல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எந்த டைம் போனாலும் மீன் குழம்பு மட்டும் எப்பவுமே அவைலபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது பேஸ் பண்ணி நாங்கள் போனதுல நாங்கள் போன டைமுக்கும் மீன் குழம்பு வந்து அவைலபிள் இருந்தது. அதே போல் அந்த ஹோட்டலில் இருக்கவங்களும் சொன்னாங்க நீங்கள் மார்னிங் டிஃபன் சாப்பிட்டாலும் சரி, மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டாலும் சரி, நைட் டின்னர் சாப்பிட்டாலும் சரி எல்லாத்துக்கூடவும் மீன் குழம்பு அடிஷனலாக வரும். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா எந்த ஃபுட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் அதில் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே நாங்கள் வந்து பரோட்டாவும் இட்லி அப்புறம் தோசை ட்ரை பண்ணோம், முட்டை தோசையும் ட்ரை பண்ணோம். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்த அந்த டயர்டுக்கு இந்த ஃபுட்டு செம்மையான ஒரு தீனியாக இருந்தது. நல்லா வெயிட்டாக சாப்பிட்டு அந்த கடையை விட்டு வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். உண்மையிலேயே ஒர்த்து நல்லா இருந்தது. நல்லா இருந்தது சாப்பாடு. காலையிலையா? சரி சரி. மதியானம் சாப்பாடு எத்தனை மணி படுப்பாங்க? சரி கலியாமா? சரி ஓகே. ஸோ இந்த ஹோட்டலில் சாப்பிட்ட சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டு. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது.
210 ரூபா ஆச்சு. நாங்கள் வந்து ஸ்பேஸ் இருக்கு. அதாவது எப்படின்னா 2 பரோட்டா சேர்த்து 50 ரூபா. அதனால பெரிய பெரிய பரோட்டா தான் இருக்கு. 4 பரோட்டா 100 ரூபா ஆச்சு. அப்புறம் தோசை வந்து முட்டை தோசை வந்து 60 ரூபா. நார்மல் பிளேன் தோசை வந்து 50 ரூபா. சூப்பராக இருக்கு, செம்ம டேஸ்ட், நல்லா இருக்கு. பரோட்டானால சாப்பிட முடியலன்ட்டு எங்க டாடி கொஞ்சம் வச்சிட்டேன். அதான் பெரிய பெரிய பரோட்டா நல்லா இருந்தது. நல்லா எங்க முழு கை ஃபுல்லா டாடி கை அளவுக்கு இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சு சும்மா ஒரு அப்படியே ஒரு வாக் இந்த எண்டு வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். ரூமுக்கு போயிட்டு இப்போ போயிட்டு அப்படியே தூங்கிடுவோம். தூங்கிட்டு உங்களை நான் காலையில் மீட் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். நாங்கள் எல்லாம் ஒரு வாக் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ரூமில் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம். நாளைக்கு காலைல மீட் பண்ணுவோம். ஸோ உங்கள் எல்லாரையும் நாளைக்கு காலையில் மீட் பண்ணுறேன். அதுவும் ஒகேனக்கல் ஃபால்ஸில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ காலையில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ண போகிறேன். பாய் பாய் பாய்.